அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்த. நண்பர்களே, 27/2/2025 அருமையான பொன்னாள், அது நன்னாள், அது இந்நாள் என அமாவாசை. வியாழக்கிழமையும் அமாவாசையும் ஒன்றாக இருக்கிறது. காலை 9 மணிக்கு தான் அமாவாசை ஆரம்பிக்கிறது. திருவனந்தபுரத்தில் 28ஆம் தேதி காலையில் தான் நம்ம தீர்ப்பண காரியங்கள் செய்ய இருக்கிறோம். ஏன்னா காலையில் 4:30 மணிக்கு ஆரம்பிப்போம். அதனால் 4:30 மணிக்கு ஆரம்பிக்கும் போது அமாவாசை திதி இல்லை. அதனால் 28ஆம் தேதி அமாவாசை திதியில் செய்ய இருக்கிறோம். ஏன்னா அடுத்த நாள் காலையில் 7:30 மணி வரைக்கும் அமாவாசை இருக்கிறதுனால திருவனந்தபுரம் வரக்கூடியவர்கள் 7 மணிக்குள்ளே தர்ப்பணம் செய்கிற மாதிரி வந்துடுங்க. காலையில் 4:30 மணிக்கு வந்துடுங்க. கோயிலுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. அதனால் கரெக்டாக 4:30 மணிக்கு கோயிலுக்குள்ளே வந்துடுங்க. அமாவாசை தொடர்ந்து பாருங்கள். அப்படியே பிரதோஷம், தேதிபாதம், மரியான், மகா சிவராத்திரி, அமாவாசை அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. வியாழக்கிழமை குருநாள். அதனால் அன்னதானம் செய்யுங்கள், செய்து கொண்டே இருங்கள். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்யுங்க. அன்னதானம் செய்ய செய்ய வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும். அமாவாசை நாளில் உங்கள் முன்னோர்களுக்கு ஒரு படையல் இட்டு அதில் சைவமாக படையல் போட்டு ஒரு வேட்டி, ஒரு துண்டு, ஒரு சட்டை, ஒரு சேலை அந்த மாதிரி எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு பிறருக்கு தானமாக கொடுங்கள். உங்கள் முன்னோர்களுக்கு உணவளியுங்கள். உங்கள் முன்னோர்களை அழைத்து வந்து அருமையாக மாசி மாதம் வரக்கூடிய அருமையான ஒரு நிகழ்வு அது. அதனால் உங்கள் முன்னோர்களை அழைத்து வந்து உணவு கொடுங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கும். மாக திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். காலை 9:01 வரைக்கும் சதுர்தசி, அதன் பின்பு அமாவாசை. மாலை 4:07 வரைக்கும் அவிட்டம், அதன் பின்பு சதயம். அதிகாலை 2:30 வரைக்கும் பரீகம் நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு சிவம் நாமயோகம். சிவம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ரேவதி, யோகாதிபதி புதன், அவயோக நட்சத்திரம் சித்திரை, அவயோகி செவ்வாய். காலை 9:01 வரைக்கும் சகுனி சனி பகவான். அதன் பின்பு இரவு 8:09 வரைக்கும் சதுஸ்பாதம் குரு. அதன் பின்பு நாகவகரணம் ராகு. விடுதலை போராட்ட வீரர் கணேஷ் வாசுதேவ அவருடைய நினைவு தினம். எழுத்தாளர் சுஜாதா அவருடைய நினைவு தினம். விடுதலை போராட்ட வீரர் சந்திரசேகர ஆசாத் அவர்களுடைய நினைவு தினம். எனக்கு மிகவும் பிடித்த எழுத்தாளர் திரு சுஜாதா அவர்களுடைய நினைவு தினம். அவருடைய புத்தகங்களை வாங்கி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. வாழ்க்கை வளமாக இருக்கட்டும். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது. பொன்னான காலை வேளை. அரசியலில் தூங்குகிறது இந்த வியாழக்கிழமை. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். குருதட்சணாமூர்த்தியை வணங்கிட்டு இந்த நாளை தூங்குங்க. எல்லாமே இன்று வெற்றியே. 100% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யலாம். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயிலில் இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு 25% காரிய வெற்றியே கொடுக்கும். அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றியோடு இந்த நாளை துவங்குகிறீர்கள். மிகவும் சிறப்பான ஒரு நாள் வியாழக்கிழமை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. மதியம் சிறப்பாக இருக்கிறது. 4ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியத்தில் 75% வெற்றி. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் துயிலில் துவங்குகிறது. 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. மாலை நேரம் சிறப்பாக இல்லை 5ஆம் ஜாமம். அதனால் முக்கியமான வேலை இருந்தால் 6ஆம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 6ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது.
பிரம்ம முகூர்த்தம் மிக மிக ஒரு அருமையான ஒரு நேரமாக இருக்கிறது. எதை துவங்குவதாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தை துவங்குங்கள், மிகப்பெரிய ஒரு வெற்றியாக உங்களுக்கு இருக்கும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. ஸோ கோழி வியாழக்கிழமை படுபட்சி, தேய்பிறை வியாழக்கிழமை கோழி படுபட்சி. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம். முக்கியமான சந்திப்புகள், முக்கியமான பேச்சுக்கள், முக்கியமான பண வரவு செலவுகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்துச்சுன்னா நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம். வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு பிறருக்கு உணவு கொடுத்துட்டு பிறருக்கு அன்னதானம் செய்து இந்த நாளை இறை வழிபாட்டோடு துவங்குங்கள். இறை வழிபாட்டோடையே நிறைவு செய்யுங்கள். முக்கியமான வேலைகள் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் சிறப்பாக இல்லை. வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் குருதட்சிணாமூர்த்தியை துவங்கிட்டு முதல் 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. 3ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு 100% காரிய வெற்றியை கொடுத்துரும். 4ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள். 7ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்களுக்கு ஊன் 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு 50% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.